இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். யாருக்கு ஆண்டவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அவங்க ஜெபம் வீணாய் போகாது. உங்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அவர் சீக்கிரத்துல நியாயம் செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, சீக்கிரத்துல கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பொல்லாத நியாயாதிபதி கிட்ட ஒரு விதவையானவர் நியாயம் கேட்டு கேட்டு அடிக்கடி தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தாலும் அந்த பொல்லாத மனுஷனும் செய்யவே இல்லை. ஆனாலும் அடிக்கடி வந்து தொந்தரவு படுத்தினபடியினால அந்த பொல்லாத மனுஷனுடைய இருதயமே மாற ஆரம்பித்தது. அதே மாதிரிதான் இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. என் லைஃப்ல ஒரு நியாயம் வேண்டும், என் லைஃப்ல ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்க ஜெபங்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்துல நியாயம் செய்ய போகிறார், சீக்கிரத்துல அற்புதத்தை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா உங்க ஜெபத்துக்கு பதிலை தரப்போகிறார். சீக்கிரத்துல நீங்க அற்புதத்தை காண போகிறீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நியாயம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. இரவு பகலா என்று தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க சுவாமி. நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். எந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இப்பொழுது ஒரு அதிசயம் செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறட்டும்ப்பா. சரீரத்துல காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும் சுவாமி. நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்க ஜெபத்துக்கு நிச்சயமாக சீக்கிரத்துல பதிலை தரப்போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.